வணக்கம். நாம் இப்போ ஐஓசி அண்ட் பிபிசிஎல் ஷேர்ஸ் ஹை டிவிடெண்ட் பேயிங் ஷேர்ஸ் ப்ளஸ் அது ஹை பீட்டா ஷேர் ரெண்டுமே டிவிடெண்ட்டும் அப்பப்போ ரெகுலராக பே பண்ணுவாங்க, ஈல்டும் அதிகமாக இருக்கும், பீட்டாவும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணலாம் நம்ம டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன, எப்படி வாலட்டிலிட்டியை வச்சு ரிட்டர்ன்ஸ் நல்லா எடுக்கலாம், எங்கே லாக் பண்ணலாம் ப்ராஃபிட்டை, அதெல்லாம் பார்க்கலாம். பிபிசிஎல் இதோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 7 ரூபா, 5 ரூபான்னு சொல்லிட்டு ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.6, 2, 1.8, பீட்டாவும் 1க்கு மேலே. பீட்டா மீன்ஸ் நிஃப்டி 100 பாயிண்ட் மூவ் ஆகுனா இது வந்து 120 பாயிண்ட் மூவ் ஆகும். இதே தான் ஐஓசிக்கும் ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது தே வில் பே டிவிடெண்ட். பார்த்தீங்கன்னா 5 rupees, 3 rupees அந்த மாதிரி. ஈல்டும் பார்த்தீங்கன்னா 2.9, 1.7 அந்த மாதிரி இருக்குது. பீட்டாவும் 1.05, 1.08. ஸோ இப்போ டிவிடெண்ட் ஈல்டு என்னென்னா தெரியாதவங்களுக்கு, இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் வாங்குகிறோம். சீசனில் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சீசன் இல்லாதப்போ 1 கிலோ ஆப்பிள் 200 விற்பான். இதே சீசன் இருக்கிறப்போ அதே 1 கிலோ ஆப்பிள் 100 விற்பான். ஸோ நம்மளுக்கு கம்மி ரேட்டில் அதிகமாக வாங்கலாம். 2 கிலோ ஆப்பிள் கிடைக்கும் அதே 200. ஸோ அதுதான் ஈல்டு. அதுக்கு நீங்கள் ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன், நீங்கள் யூ கேன் வாட்ச் அண்ட் ஸ்டடி திஸ் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ரொம்ப பீட்டாவும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எதுக்குன்னா பீட்டா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது டக்குன்னு கீழே வரும். ப்ரைஸ் கீழே வரும்போது கரெக்டான டைம் பார்த்து நம்ம என்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அது எப்படி வந்து டீட்டெயில்டாக எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஐஓசி பிபிசிஎல் ரெகுலர் டிவிடெண்ட் பேயிங்கு, பீட்டாவும் அதிகமாக இருக்குது. ஐஓசி ரெண்டுமே க்ரூட் ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். க்ரூட் ஆயில் உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் 5%, 6% கூட மூவ் ஆகும். ஸோ அதே பேசிஸில் பிபிசிஎல் அண்ட் ஐஓசி ஷேரும் மூவ் ஆகும் மேலேயும் கீழேயும். ஸோ டிவிடெண்ட் ஈல்டும் கிடைக்கும், லாங் டேர்மில் ரெகுலர் டிவிடெண்ட்டும் கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க டிவிடெண்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேணாந்து, அது அவங்களோட ஒப்பீனியன். ஆனால் அவங்க சொல்கிற சில ஷேரை பார்த்தீங்கன்னா ஐடிசிலாம் அடிமட்டத்தில் விழுந்துருக்கு. ஆனால் அதுலேயும் டிவிடெண்ட் நல்லா கிடைக்கும். கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒன்று தான் ஒரு வகையில் பார்த்தா. ஸோ இப்போது எப்படி எங்கே என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும் இதை பாருங்கள். வித்தவுட் எனி சேனல் எப்படி என்ட்ரி எடுக்கிறது கீழே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், லேர்ன் ஈஸி ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா ஸ்விங் பாட்டம். நம்ம ஒரு சேனலை வரைஞ்சிடுறோம். நான் உங்களுக்காக அந்த சேனலை வரைஞ்சி கொடுப்பேன். நீங்கள் ஸ்விங் பாட்டம் வரும்போது யூ ஹேவ் டு மேக் என்ட்ரி, ஸ்விங் டாப் வரும்போது யூ ஹேவ் டு எக்ஸிட் பண்ணணும். ஸோ எப்போ ஸ்விங் பாட்டம் வரும்போது என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு ஷேரோட ப்ரைஸும் கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி ஈல்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், டிவிடெண்ட் ஈல்டு நான் சொன்ன மாதிரி. அதேமாதிரி இதுலேயே மிடில் ஆஃப் த ஸ்விங் இருக்குது, டிஸ்கவுண்ட் ஜோன் இருக்குது, ப்ரீமியம் ஜோன் இருக்குது. இதெல்லாம் டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ பிபிசிஎல் ஐஓசி ஷேரோட என்ன ரேஞ்சில் இருக்குது, டாப் ரேஞ்சில் இருக்கா பாட்டம் ரேஞ்சில் இருக்கா பார்த்துடலாம். இதெல்லாம் கலர் கோடு உங்களுக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் ஜோனில் வி ஷுட் ட்ரை டு என்டர். டிஸ்கவுண்ட் ஜோனுக்குள்ளே பிலோ மிடில் ஆஃப் தி ஸ்விங்லேருந்து ஸ்விங் பாட்டம் இருக்கும் உள்ள என்ட்ரியாக ட்ரை பண்ணணும். இதே ப்ரீமியம் ஜோன் மிடில் ஆஃப் த ஸ்விங்லேருந்து டாப் ஆஃப் த ஸ்விங் வரைக்கும் எக்ஸிட்டாக பார்க்கணும். ஒன்ஸ் டாப் ஆஃப் த ஸ்விங் வந்தோடனே கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிடலாம். இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா என்னோட பழைய வீடியோஸில் பார்க்கலாம். மறுபடியும் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணால் சந்தோஷம். இல்லைனா அந்த லெவல்ஸை ரெஃபர் பண்ண வரும்போது கண்டிப்பாக வருவீங்க. சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணுது. அப்போது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போது பிபிசிஎல். ஸோ இதுதான் அந்த ஸ்விங் டாப் அண்ட், இது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ அரௌண்ட் 350 ரேஞ்சு. இப்போது டாப் எண்டு 394. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 rupees ஸ்விங் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் பாட்டம் டச் பண்ணியிருக்கு 348 பாட்டம் ஸ்விங்கை டச் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் டாப் எண்ட் வந்திருக்கு 391. ஸோ 50. ஸோ 41 rupees ஸ்விங் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்கேஸ் ஆக்சுவலி நடுவில் ஒரு டிவிடெண்ட் பாருங்கள், டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களே. ஸோ 10 rupees. ஸோ இதுக்கு முன்னாடி ரெகுலராக டிவிடெண்ட் கொடுப்பாங்க, அது இன்னும் ரொம்ப பேக்கில் போகும். ஸோ பாட்டம் ஆஃப் தி ஸ்விங் வரும்போது என்ட்ரி ஆகிடணும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக. என்ட்ரி ஆகிட்டு டாப் எண்ட் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆக பார்க்கணும். மிடில் ஆஃப் த ஸ்விங் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். மேலே போகும்போது மேலேருந்து கீழே வரும்போது சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ வென் எவர் யூ வாண்ட் டு மேக் அன் என்ட்ரி பாட்டம் ஆஃப் த ஸ்விங் இங்கே இப்போ ப்ரீமியம் ஜோனில் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ இங்கே என்ட்ரி ஆகக்கூடாது. மிடில் ஆஃப் த ஸ்விங் கீழே வரும்போது என்ட்ரி ஆகலாம். இங்கே ஒரு நல்ல ஒரு கேப் லைன் இருக்குது, இது ஒரு கேப் லைன், இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்குது இங்கெல்லாம், எல்லாம் மல்டி மந்த் சப்போர்ட்ஸு, மல்டி மந்த் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஸோ இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன்னா அதை சுற்றி வரும், மேலே போகும், நீங்கள் பை பண்ணுவீங்க, மறுபடியும் கீழே வந்துடும், மறுபடியும் ஷார்ட் அடிப்பீங்க. ஸோ இது உங்கள் ஸ்டாப் லாஸை
காலி பண்ணிடும். அதுதான். ஸோ இன்கேஸ் பிரேக் அவுட் கொடுத்தா இது ஆல்ரெடி ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது. இப்போ மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்தா டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே வரும். டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் இது டாப் எண்ட். டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் பிரேக் அவுட் கொடுத்தா நெக்ஸ்ட் டார்கெட் 425, அதுக்கப்புறமா 430 அந்த ரேஞ்சுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும். இது பிபிசிஎல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஓசி. ஐஓசி இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரீமியம் ஜோனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக பாட்டம் எண்ட் வரைக்கும் இது பாருங்க. பாட்டம் எண்ட் கரெக்டாக 156க்கு வந்துட்டு இப்போது டாப் எண்டை போய் டச் பண்ணிவிட்டு 178, அவ்வளோ 56, 66, 76, 22 ருபீஸ் உங்களுக்கு கெயின் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் எக்ஸாக்டாக நம்ம பாட்டம் எண்டில் வந்தால். ஏன்னா பாட்டம் எண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறங்கியிருக்கும் ப்ரைஸ் நல்லா. ஸோ நல்ல டிஸ்கவுண்ட் ஆன பிறகு தான் வி ஆர் என்டரிங். அது கீழே இறங்கினாலும் சப்போர்ட்ஸ் இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டாப் எண்டில் போய் என்ட்ரி ஆகி மாட்டிக்கக்கூடாது என்றைக்குமே. அதாவது ப்ரீமியம் ஜோனில் போய் யூ ஷுட் நாட் என்டர், மாட்டிக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 157 அப்படியே பாட்டம் எண்ட் அடுத்தது. ஸோ இதெல்லாம் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். பாட்டம் எண்ட் இங்கே மல்டி வீக் சப்போர்ட் இது ஒன்று 153. இது ஒரு கேப் லைன் இருக்குது, மல்டி வீக் கேப் லைன். இது மல்டி மந்த் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் பிளாக் கலர் லைன் இருந்தால் கண்டிப்பாக ப்ரைஸ் அங்கே மறுபடியும் கீழே வரதான் செய்யும். ஸோ கண்டிப்பாக கீழே இங்கே வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் லைன் இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் மல்டி டே. இங்கே ஒரு கேப் லைன் இருக்குது. ஸோ மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன் போயிட்டு இது மல்டி மந்த் ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ அதை பிரேக் அவுட் கொடுத்தா டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் ஆல்மோஸ்ட் அது. அடுத்தது இங்கே ஸ்டாப் லாஸ் நீங்களே பாருங்கள். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் 182 மோஸ்ட்லி அதை டச் பண்ணும். கண்டிப்பாக டச் பண்ணிட்டு மேலே வரைக்கும் போகும். 186 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்தது ஆல் டைம் ஹை 196. அதுக்கப்புறமா அதை பிரேக் அவுட் கொடுத்தா 204 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ இப்போதைக்கு எய்தர் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் பிரேக் அவுட் கொடுத்து 1 or 2 days பிக் கேண்டில் ஹை வால்யூமோட சஸ்டெயின் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா வெயிட் பண்ணி மறுபடியும் இந்த மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது என்ட்ரி எடுங்க. ஸோ இப்போதைக்கு நோ என்ட்ரி ஜோன். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளாக் கலர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் கிட்ட டெஃபினட்டாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். இல்லை கண்டிப்பாக மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது அப்போது சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். இது நானும் இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டிவிடெண்ட் டீல் அதிகமாகும். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கேன் எக்ஸ்பிளைன். தேங்க்யூ.